தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல உயிர் போர் அப்படிங்கிற மலேசிய தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை ஒரு சர்வைவல் த்ரில்லரா கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்ரிப்புக்கு போறாங்க. போன இடத்துல ஒரு பங்கருக்குள்ள மாட்டிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு தீங்குல போகக்கூடிய கதை. 10 வருடங்கள் கழிச்சு நண்பர்கள் எல்லாம் ஒரு இடத்துல ரீயூனியன் ஆகுறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க, ஒரு ட்ரிப்புக்கு போலாம் அப்படின்ற மாதிரி. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு காட்டு பகுதிக்குள்ள போறாங்க. கேம்பைன் எல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்பாராத விதமா ஒரு வைல்ட் அனிமல் வருது. அப்ப எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. எல்லாரும் ஒளியறதுக்காக ஒரு பதுங்கு குழிக்குள்ள ஒளிறாங்க. எதிர்பாராத விதமா அந்த பதுங்கு குழி மூடிக்குது. சோ அதுக்கு உள்ள என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அது உள்ள இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா, அண்ட் டோஸ் யார் உயிர் போயிடுச்சா, யார் சர்வை ஆனா அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த உயிர் போர். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, ஐடியாவா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கண்டென்ட். அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்ரிப்புக்கு போறாங்க, அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஒரு பதுங்கு குழிக்குள்ள மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த பதுங்கு குழிக்குள்ள மாட்டிக்கிறதுக்கு பிறகு நாட்கள் போக போக அதுக்குள்ள என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, சோ அதுக்குள்ள இருந்து எப்படி வெளிவர போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே போல அதுக்குள்ள இருந்து உயிர் பிழைக்கிறதுக்காக அவங்க என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க, சோ அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டா எடுத்திருந்தாங்க. அதே போல இந்த படத்தை முடிச்ச விதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப நீட்டா முடிச்சிருப்பாங்க. அதே போல இந்த படம் ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். ஓவராலா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இந்த படத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு பாத்தீங்கன்னா, ஐடியாவா பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பருங்க. ஒரு பதுங்கு குழிக்குள்ள மாட்டிக்கிறாங்க. சோ அதுக்குள்ள இருந்து அவங்க எப்படி உயிர் தப்பிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப பரபரப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் என்கரேஜிங்காகவும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லிருக்கலாம் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். அதே போல எமோஷனல் கனெக்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆட் பண்ணிருக்கலாம். எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. அதே போல அந்த டீடைலிங், இந்த பதுங்கு குழிக்குள்ள மாட்டிக்கிறாங்க. சோ அதுக்குள்ள இருந்து எப்படி வெளியே வராங்க, அந்த பதுங்கு குழி எப்படி உருவாச்சு அதனுடைய டீடைலிங், அதே போல இந்த நண்பர்களுடைய பாஸ்ட், அவங்க எப்படி நண்பர்கள் ஆனாங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற அந்த டீடைலிங் அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இல்ல. இதெல்லாம் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் ஓவராலா இந்த படம் ஒரு டீசென்டான மூவி, ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய படம். அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் இல்ல. சோ இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.8. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.